படத்தில் ஹீரோவாக இருக்க பல நடிகர்கள் நிஜத்தில் ஹீரோவாக இருக்கிறதில்ல. ஆனால் இங்கே சூர்யா அவர்கள் நான் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லைங்க, நிஜத்துலேயும் ஹீரோ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, 15 இயர் ஆஃப் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் வீடியோவை தான் வந்து சமீபத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரிலாம் கேட்கும் போது பார்க்குறவங்களும் சரி, அதை கேட்டாலும் சரி கண்கள்லாம் கலங்கும். அண்ட் ரொம்பவே பவர் பேக்காக இருந்தது. அந்த வகையில் ஒரு 4 பேர் பேசின அந்த ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் சூர்யா அவர்களை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் ஜெயப்பிரியா அப்படின்ட்டு கடலூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு ஓடு வீடு கூட இல்லாம மண் வீட்டில் இருந்து சுத்திலுமே காடு மாதிரி இருந்து தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எந்த ஒரு வசதியுமே இல்லாம தங்கின வீட்டை கூட பிடிங்கின அந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியில இப்போ அவங்க அம்மாவை 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஸ்பீச்சை கேட்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்டாவும் இருந்திருக்காங்க. தமிழ் மீடியத்துல இருந்து வந்து என்ன பண்றது ஏது பண்றது, எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, இது போல அவங்கள சுத்தி இருக்கிறவங்க உதவி செய்யலனா கூட உபத்திரம் செய்ய வந்திருக்காங்க. அந்த எந்த தடைகளையுமே வந்து இவங்க ரொம்ப அப்படியே தூசி மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய ஐடி கம்பெனில டெக்னிக்கல் லீடா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய அந்த பேச்சு கேட்கும் போது ரொம்பவே வந்து எமோஷனலா அண்ட் பவர் பேக்கா இருந்துச்சு. ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது ஒரு பெண்ணா அந்த வீடியோவை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஏன் பொம்பளை பிள்ளையே படிக்கணும் அப்படின்னு கேட்குற பல பேருக்கும் இவங்க சொல்கிற ஒரே விஷயம், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் சார் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக எமோஷ்னலாக இருந்துச்சு. அடுத்ததா அஜித் அப்படின்ற ஒரு நபர், இவரும் கடலூரை சேர்ந்தவர் தான். இவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க சின்ன வயசில். இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மதரும் இருக்காங்க. ஒரு அம்மா இல்லாத பிள்ளை எந்த அளவுக்கு இருந்திருப்பாருன்ட்டு நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல. மளிகை கடையில் வேலை பார்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து அகரம் ஃபவுண்டேஷன் உதவியோட சத்யபாமால பிஇ ட்ரிபிள்இ முடிச்சு அந்த காலேஜ்லயே ப்ராஜெக்ட்ல டாப்பா வந்து 5 இயர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இப்போ ஒரு பெரிய கம்பெனியே வச்சு ரன் பண்றாரு. இவருக்கு கீழே 15 பேர் அண்ட் இவருடைய பிசினஸ் பார்ட்னரா அதே அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்ச பிள்ளைங்க தான் இப்போ இவருடைய பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்காங்களாம். ஒண்ணுமே இல்லாம 30 crores கம்பெனியோட சிஇஓ ஃபவுண்டரா இருக்காங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். எந்த லெவல்ல இருந்தாலும் நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாவே அஜித் அவர்கள் இருக்காரு. இதே அஜித் அவர்கள் மாதிரி தான் யுக பாரத் அப்படின்ற ஒரு தம்பியும் அரசு பள்ளியில படிச்சு ஐடியாஸ் மட்டும் வச்சுட்டே அகரம் மூலயமா இவர் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்ல படிச்சு முடிச்சு கிடைக்கிற டைம் எல்லாம் அடுத்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸோடயே சுத்திட்டு இருந்த இவரு ப்ராடக்டையே நம்ம டெவலப் பண்ணக்கூடாது, இவருடைய மெஸ்ஸுக்கும் ஹாஸ்டலுக்கும் தூரமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குமாம். போயிட்டு சாப்பிட்டு வந்து உட்கார்றதுக்குள்ள ஐடியா வருதோ இல்லையோ டயர்ட் ஆயிடுவாராம். அதுக்காகவே இவரு ஒரு ஸ்கூட்டரை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாலே அந்த ஸ்கூட்டரை பார்க்குறவங்களாம் பரவாயில்லையப்பா, என்ன ஈஸியாகவும் இருக்கு, கண்டிப்பா மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற வகையில தான் இருக்கு. இன்னோவேட்டிவா ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. சூர்யா அவர்களும் அந்த ஸ்கூட்டரை வந்து ஓட்டி காட்டியிருப்பாரு. அடுத்ததா தேவி அப்படின்றவங்க உளுத்துமேடு அப்படின்ற கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களும் பக்காவா ஒரு காட்டுக்குள்ள மிருகங்களே இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்டுக்குள்ள தான் இவங்களுடைய வீடே இருந்துதான். இவங்களுக்கும் அதே தான், ஏன் படிப்பு எதுக்கு இப்படிலாம் கேட்டவங்க மத்தியில இப்போ 10th 11th 12th எல்லாத்துலயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தவங்க அவங்களுடைய ஆசிரியர் மூலமா அகரம் ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டு அவங்க கொடுத்த அந்த ஒரு வழிகாட்டுதல் பேர்ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கையோட இவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. இங்க இல்லைங்க, குஜராத்ல ஃபர்ஸ்ட் டைமா ஃபிளைட்டோடைய அனுபவம், என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத சூழல்ல இருக்கும் போது அதே ஃபிளைட்ல சூர்யா அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும் போறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு அங்கேயும் வழிகாட்டுறாங்க. ஸோ இப்படி எங்க போனாலும் இவங்களுக்கு சூர்யா அவர்களுடைய குடும்பத்தினரே வழிகாட்டுதலா இருந்திருக்காங்க. ஆட்டோமொபைல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இப்போ இவங்க சர்வீஸ் மேனேஜரா ஒர்க் பண்றாங்களாம். ஸோ பல இடங்கள்ல இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய குடும்ப வருமானமா இருந்தது, இப்போ இவங்களுடைய 1 மாத வருமானமா இப்போ இவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்காம். அதுக்கு காரணம் இவங்களுடைய படிப்பு தான். அதுக்கு வழிகாட்டுதலா இருந்தது தான் அகரம். இவங்களை தொடர்ந்து தங்க காலேஸ்வரி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையோட இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக போறாங்களாம். எப்படி இவங்களுக்கு அகரம் மூலயமா ஒரு வழிகாட்டுதல் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு இப்போ இவங்களுக்கு கீழே 100 பேர் வந்து வேலை பார்க்குறாங்களாம். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அவங்களுடைய மகளுக்கும்
இவர் வழிகாட்டுதலா இருக்கணும்ட்டு அதே இடத்துல நெல்லுல ஆலாம் போட வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. உண்மையாலே ரியல் ஹீரோ தான்ப்பா சூர்யா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் படங்கள்ல பார்த்து மட்டுமே அவங்க இப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவங்க, டான்ஸ் ஆட தெரியல, உயரம் கம்மின்ட்டு கேலி கிண்டலுக்கு உள்ளான நடிகர் இவரு. ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற வகையில தான் பல பேரை வந்து உருவாக்கிட்டு வராரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கிரியேட்டர்ஸை உருவாக்கிட்டு வராங்க, டெவலப்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன்ல 1800க்கு மேல இன்ஜினியர்ஸும் 51 டாக்டர்ஸையுமே உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50,000க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸை இவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கி 15 வருடங்கள் ஆகுது. ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்பதான் சூர்யா அவர்களுக்கு ஒரு பயமும் பதற்றமும் வந்துட்டு இருக்காம். அதுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனலா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய மனைவி நடிகை ஜோதிகா அவர்கள் தானாம். சமீபத்துல வந்து சூர்யா அவர்கள் சொன்னாராம், நம்ம என்ன பண்ண போறோம், பசங்களை வந்து படிக்கணுமே, அடுத்தடுத்து படிச்சா மட்டும் போதும், அவங்க காசு நிறைய தேவைப்படுது, என்ன பண்ணணும், அடுத்து நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது, ஏங்க நம்ம வந்து காசை வச்சுட்டா வந்து ஆரம்பிச்சோம், அன்பை வச்சு தானே ஆரம்பிச்சோம், இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல, கண்டிப்பா இன்னும் நம்ம நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஜோதிகா அவர்கள் ரொம்பவே அழகாவும் அந்த இடத்துல மோட்டிவேஷனலாவும் சொல்லியிருக்காங்க. அதோடைய இப்போ ஒரு அவுட்புட் தான் இங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த ஒரு வீடியோவை வச்சு பல பேரும் சிஎம் ஆனாதான் வந்து உதவி பண்ணணும்னு பல பேர் நடிகரா இருந்து அவ்வளோ கோடியில சம்பளம் வாங்கிட்டு இப்போ அதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு வேகாத வெயில்ல பல பேர் கூட இங்க இருக்கிற சாக்கடைக்குள்ள வந்து விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா சிஎம் ஆகாமலேயே இத்தனை குழந்தைகளை வந்து அடுத்த லெவலுக்கு போக வைக்கலாம், இத்தனை பேரை வந்து உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணமா எங்க சூர்யா அண்ணா இருக்காருன்ட்டு சூர்யா அவர்களை இப்போ தளபதி விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரியல் லைஃப்லயும் சூர்யா அவர்களும் விஜய் அவர்களும் நண்பர்கள், இன்கேஸ் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அதுல சூர்யா அவர்கள் கல்வி அமைச்சரா தான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. உண்மையாலே இந்த காம்பினேஷன் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா சில பேர், நீங்க அரசியல் பக்கலாம் வந்துடாதீங்க சூர்யா அண்ணா, நீங்க இப்படியே பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இந்த பிள்ளைகள்லாம் பேச பேச கேட்க கேட்க சூர்யா அவர்களும் அவங்களுடைய குடும்பம் ஜோதிகா அவர்கள் எல்லாருமே வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலே அதெல்லாம் பார்க்கும் போது இந்த அளவுக்கும் நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்றது, இப்ப இருக்கிற சொசைட்டில இந்த அளவுக்கு நல்லவங்க இத்தனை வருஷமா இதை ஃபாலோ பண்றாங்கன்னும் போது ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஏன்னா உதவி அப்படின்றது இங்க இப்போ ரீசன்ட் டைம்ல சோஷியல் மீடியாக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு அடுத்து ஆஃப் கேமரால வந்து வேற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. குறிப்பா இங்க பப்ளிசிட்டிக்காக தான் உதவிகளே நடக்குதுன்ற மாதிரியான விமர்சனங்களை பார்க்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நடிகர் பாலா அவர்கள் இருக்காரு, அதாவது KPY பாலா, அவர் செய்யற உதவிகள்லாம் பார்க்கும் போது இவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் இருக்காங்க, அவங்களாம் கூட செய்ய மாட்டாங்க போல இருக்கு. இவரை பல பேரும் பலவிதமா விமர்சனங்கள் பண்ணாங்க. இதுல எந்த ஒரு பயனும் அந்த விமர்சனம் பண்றவங்களுக்கு கிடையாது. இவர் இப்படி பண்றத பார்த்து தான் 4 பேர் இவர் மாதிரி நம்மளும் பண்ணணும்ட்டு பார்க்க வராங்க. ஸோ அந்த வகையில இவரை வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இவர் பப்ளிக்கா பண்ணதுனால தான் இது இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகி பல பேரும் வந்து இவரை பார்த்து களத்துல இறங்கியிருக்காங்க. உதவி செய்யறது, அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில தவறு பண்ணிடலாம், கெட்டது பண்ணிடலாம், நல்லது பண்றதும் உண்மையா இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அந்த வகையில சூர்யா அவர்களை பல பேரும் வாழ்த்திட்டு வராங்க. நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும். அண்ட் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.